இந்த ரெண்டு சென்டென்சஸை பாருங்க. She played well, but the fielder catched the ball. She prepared for her exam and teased her friends as well. பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் அங்கே வேர்ப்ஸில் மிஸ்டேக்ஸ் இருக்குது. கேட்சோட பாஸ்ட் ஃபார்ம் கேட்ச்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி டீச்சோட பாஸ்ட் ஃபார்ம் டீச்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ கரெக்ட் ஃபார்ம்ஸ் என்ன? காட் அண்ட் டாட். ஆனால் இங்கே இப்போது பிளே ப்ரிப்பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிம்பிளாக ஈடி வைக்கிறோம் லாஸ்ட்டில். பிளேடுன்னு சொல்கிறோம், ப்ரிப்பேர்டுன்னு சொல்கிறோம். இப்போ பிளேக்கு பிளேடு, ப்ரிப்பேருக்கு ப்ரிப்பேர்டுன்னு சொல்லும்போது கேட்ச்டு டீச்சுக்கு டீச்சர்னு ஏன் நம்ம வந்து சொல்லக்கூடாது? இந்த டிஃப்ரென்ஸ் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சில பேசிக்ஸை நம்ம வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இங்கிலீஷில் வேர்ப்ஸை பார்க்குறதுக்கு முன்னால் தமிழ்லையும் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நம்ம தமிழ்லேயும் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது. நமக்கு தமிழில் சொல் இலக்கணம் ஒரு தனி கேட்டகரியே இருக்குது. ஒரு சொல்லை எடுத்து நிறையா கூறுகளாக பிரிப்பாங்க. இந்த பகுபத உறுப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 6 இருக்குது. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை அண்ட் விகாரம். இந்த 6 பார்ட்ஸ் இருக்குது, 6 உறுப்புகள் இருக்குது ஒரு சொல்லுக்கே தமிழில். இப்போ இந்த 6ல் இடைநிலை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த இடைநிலை தான் வந்து காலத்தை உணர்த்துறதுக்கும் எதிர்மறையை உணர்த்துறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கோங்க. போனான், போகிறான், போவான். இப்போ போகிறான் எடுங்களேன். இந்த கிரு இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து நிகழ்கால இடைநிலை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இப்போ போவான் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா போ, இவ், ஆன். ஸோ இந்த இடத்துல இவ்ன்றது எதிர்கால இடைநிலை. ஸோ இப்போ பாருங்க, இந்த இடைநிலை அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக் அந்த டேர்ம் உள்ள இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து காலத்தை உணர்த்துது. அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேற வேறையா தமிழில் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு மேலே இதில் உள்ள டீட்டெயில்டாக போக வேண்டாம். நம்மளோட ஃபோக்கஸ் இங்கே வந்து இங்கிலீஷ் வேர்ப்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான். இப்போ தமிழ் கிராமர் வேணும்னா தனியாக வாங்க, we will discuss. ஸோ now let's get into the irregular verbs. ஸோ இங்கிலீஷில் இருக்க எல்லா வேர்ப்ஸையும் 3 மேஜர் கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மெயின் வேர்ப்ஸ். இந்த மெயின் வேர்ப்ஸில் வந்து நமக்கு இந்த ரன், கோ, ஈட் இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாமே நமக்கு வரும். செகண்ட் கேட்டகரி வந்து பிரைமரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நமக்கு பி ஃபார்ம், ஹாவ் ஃபார்ம், டூ ஃபார்ம் அப்படின்னு ஒரு 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்கும். இது ஏன் பிரைமரி வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வேர்ப்ஸுக்கு வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த வேர்ப்ஸ் வந்து ஆக்ஸிலரி வேர்ப்ஸாகவும் ஆக்ட் ஆகும். ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் அப்படின்னா துணை வேர்ப்ஸ். வேற ஏதாவது ஒரு மெயினாக ஒரு ஆக்ஷனில் ஏதாவது ஒரு வேர்பு கூட சேர்ந்து இது வர்றது, அது வந்து துணை வேர்ப், ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இன்னொன்று வந்து இந்த பி, ஹாவ், டூ இது எல்லாமே மெயின் வேர்ப்ஸாகவும் ஆக்ட் ஆகும். மெயின் வேர்ப்ஸ் அப்படின்னா வேற எந்த ஒரு ஹெல்ப் வேர்பு கூட இல்லாமல் இதுவே தனியாகவே ஒரு மெயினாகவே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்டென்ஸ் எடுங்களேன். ஐம் பிளேயிங் ஹாக்கி. இந்த இடத்துல ஆம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இது வந்து பி ஃபார்ம். இங்கே இது என்னவா இருக்கு? ஒரு துணை வேர்பாக இருக்கு. ஏன்னா பிளேயிங்ன்றதா மெயின் வேர்ப். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஐ ஹாவ் டன் மை ஒர்க். இப்போ இதில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹாவ்ன்ற ஒரு ஹாவ் ஃபார்ம் வேர்ப் இருக்கு. டன், டூ அப்படின்ற ஒரு மெயின் வேர்ப் கூட இந்த ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதுவே இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ எம் எ டீச்சர். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆம் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த ஒரு வேர்புமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஆமே நம்ம வந்து ஒரு மெயின் வேர்பாக கன்சிடர் பண்ணலாம், ஃபுல் வேர்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பிரைமரி வேர்ப்ஸ் அப்படின்றது 2 வேலைகளை செய்யுது. ஒன்று துணை வேர்பா, ஹெல்பிங் ஆக்ஸிலரி வேர்பா இருக்கு. இன்னொன்று இதுவே ஃபுல் வேர்ப்ஸ், மெயின் வேர்ப்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது. தேர்ட் கேட்டகரி வந்து மாடல் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ். இங்கே வந்து நமக்கு இந்த கேன், குட், மே, மைட், ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த வேர்ப்ஸ் எப்பவுமே வந்து வேற ஏதாவது ஒரு மெயின் வேர்ப் கூட சார்ந்துதான் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் இருக்க எல்லா வேர்ப்ஸும் 3 மேஜர் கேட்டகரிஸாக இருக்கு. ஒன்று மெயின் வேர்ப்ஸ் ஆர் ஃபுல் வேர்ப்ஸ், 2வது பிரைமரி வேர்ப்ஸ், 3வது மாடல் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ். ஸோ இந்த 3 கேட்டகரிஸில் இந்த ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரிஸ் மட்டும், அதாவது மெயின் வேர்ப்ஸ் அண்ட் பிரைமரி வேர்ப்ஸ், ஸோ தே சேஞ்ச் தெம்செல்ஸ். அதுக்கு மட்டும் அந்த 2 கேட்டகரிஸ் மட்டும் மாறி காலத்தை உணர்த்தும். அப்புறம் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், செய்வினை, செயல்பாட்டு வினை, அப்புறம் இந்த எதிர்மறை, நேர்மறை அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டீடைல்ஸ் வந்து வேர்புக்கு, ஆக்ஷன்ஸுக்கு ஆட் பண்ணுறது தான் இந்த ஆட் பண்ணுறதுக்காக சேஞ்ச் ஆகும் இந்த வேர்ப்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ இந்த சேஞ்சஸ் தான் வந்து நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். அது எப்படி சேஞ்ச் ஆகுது, ஏன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, அந்த வேர்ப்ஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான். இப்போ ஏன் சேஞ்ச் ஆகுது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எங்கே யூஸ் பண்ணுறது, எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் அடுத்து வர வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இந்த வேர்ப்ஸ் சேஞ்ச் ஆகிறது வந்து ஒரு 4 கேட்டகரிஸில் நம்ம வந்து
பிரிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து V1 அப்படின்னு சொல்லலாம், செகண்ட் வந்து V2, மூணாவது வந்து V3, நாலாவது வந்து V1 ing. ஸோ எந்த வேர்ப் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த 4 ஃபார்ம்ஸில் நம்ம வந்து எழுத முடியும். இப்போ இதனோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா V1 அப்படின்னா நமக்கு பேஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம், பேஸ் ஃபார்ம் ஆர் ப்ரெசன்ட் ஃபார்ம். இப்போ V2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நமக்கு பாஸ்ட் ஃபார்ம். V3யோட டெக்னிக்கல் டேர்ம் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். V1 ing எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். V1 ing அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த V1 கூட ing ஆட் பண்ணுறதுல V1 ing அப்படின்னு சொல்கிறோம். இந்த V1, V2, V3, V1 ing அப்படின்றது வந்து நம்மளோட ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இருக்கிறது, அவ்வளோதான். ஸோ எக்ஸாம்பிள்ஸுக்கு இந்த வேர்ப்ஸ்லாம் பாருங்கள். ப்ளே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம் பிளேட். ஸோ எந்தெந்த வேர்பில் கடைசியில் ed இருக்கோ பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V2, V3 ரெண்டுமே ஒன்று தான், எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ ப்ளே, பிளேட், பிளேட், playing, V1 ing. Enjoy, enjoyed, enjoyed, enjoying. And live, lived, lived, living. Study, studied, studied, studying. ஸோ இப்போ பாருங்க, எல்லா வேர்ப்ஸ்லையும் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ கடைசியில் ed இருக்கு. நீங்கள் இன்னொரு சின்ன இதையும் அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். ஒரு சில இடத்துல நம்ம ed போட்டோம், ஒரு இடத்துல d மட்டும் ஆட் பண்ணோம், அப்புறம் ஒரு வேர்ப் கூட I இருந்துச்சு, அங்கே IEDன்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம டீட்டெயில்டாக படிப்போம் போக போக. ஒரு சின்ன இது பார்க்கணும் அப்படின்னா, லாஸ்ட்டில் ஒய் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒய்க்கு முன்னால் வவல் இருக்குது அப்படின்னா நம்ம ed ஆட் பண்ணுவோம். அந்த ஒய்க்கு முன்னால் கான்சனன்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒய் ஐயா மாறிடும். இப்போ ஒரு வேர்பில் லாஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் திரும்ப போட தேவையில்ல, டி மட்டும் ஆட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு சின்ன இது இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு. இன்னும் டீட்டெயிலாக நம்ம அடுத்து படிப்போம். ஸோ இப்போதைக்கு ஒரு காமன் பேட்டர்னை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வேர்ப்ஸ்லாம் என்ன பண்ணுது, லாஸ்ட்டில் ed எடுத்துக்குது, பாஸ்ட்லையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் எழுதும்போது. ஸோ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற எல்லா வேர்ப்ஸும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெகுலர் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இன்னொரு கேட்டகரி இருக்குது. இந்த வேர்ப்ஸ்லாம் பாருங்களேன். கோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கோட் அப்படின்னு நம்ம ed இங்கே ஆட் பண்ண முடியாது, டி இங்கே ஆட் பண்ண முடியாது. பாஸ்ட் என்ன, வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கோயிங். டேக், டுக், டேக்கன், டேக்கிங். பில்ட், 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 பில்டிங். கட், கட், கட். இப்போ இந்த கேட்டகரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வேர்ப்ஸ் வந்து 3 வேற வேர்டு, V1 வேறையா இருக்குது, V2 வேறையா இருக்குது, V3 வேறையா இருக்குது. இப்போ பில்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா V1 ஒரு இதில் இருக்குது, V2, V3 ரெண்டும் ஒன்றா இருக்குது. இப்போ நம்ம கட் எடுத்துக்கிட்டிங்கன்னா V1, V2, V3 மூணுமே ஒன்றா இருக்குது. ஸோ இந்த வேர்ப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்னும் கிடையாது. ஸோ இந்த வேர்ப்ஸ்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இர்ரெகுலர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குயிக்காக சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷில் இருக்க எல்லா வேர்ப்ஸும் 4 ஃபார்ம்ஸ் நமக்கு மேஜராக எழுதுகிறோம். V1, V2, V3, V1 ing. இப்போ அந்த சேஞ்ச் ஆகிறத வச்சு நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம், ரெகுலர், இர்ரெகுலர் அப்படின்னு. இப்போ ரெகுலர் வேர்ப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சிம்பிளாக ed இருக்குது கடைசியில். இர்ரெகுலர் வேர்ப்ஸ் வந்து எந்த ஒரு பேட்டர்னும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ எங்கே இந்த ed ஆட் பண்ணுறது அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஒரு சில டைமில் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் கூட ed ஆட் பண்ணிடுறோம், அந்த சென்டென்சஸே வந்து தப்பாகிடுது. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட மெயின் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு வேர்ப் ரெகுலரா இர்ரெகுலரா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம வேர்ப் ரெகுலர்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம சிம்பிளாக ed பின்னால் வச்சுக்கலாம், எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. அதுவே ஒரு வேர்ப் இர்ரெகுலர்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ed எடுக்காது, வேற ஏதோ இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் முக்கியமான ஒரு கேள்வி. Do we need to memorize all the verbs in English? இப்போ இங்கிலீஷில் இருக்க எல்லா வேர்ப்ஸையும் மனப்பாடம் பண்ணி தான் நம்ம வந்து அது ஒரு ரெகுலரா இர்ரெகுலரா தெரிஞ்சுக்கணுமா அப்படின்றத நம்மளோட கேள்வி. இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கிலீஷோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பார்க்கணும். அந்த காலத்தில் வந்து ஒரு வேர்பை பாஸ்டில் எழுதுறதுக்கு 2 வழியை பயன்படுத்தியிருக்கிறாங்க மக்கள். ஸோ ஒரு வழி வந்து பின்னால் ed சேர்க்கறது, அதுதான் நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறது. 2வது வழி என்ன அப்படின்னா ஒரு வேர்பில் இருக்கிற வவல் சவுண்டு மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரைட் அப்படின்றது ரோட் ஆயிருக்கு, ரிட்டன் ஆயிருக்கு. ட்ரிங்க்ன்றது ட்ராங்க் ஆயிருக்கு. ரைஸ்ன்றது ரோஸ், ரிசன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வவல் மட்டும் மாற்றி ஒரு வேர்போட பாஸ்ட்டை யூஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ காலம் போக போக மக்கள் வந்து இந்த செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதை வந்து நிறுத்திட்டாங்க. இந்த செகண்ட் மெத்தட் அப்படின்னா அந்த வவல் சேஞ்ச் ஆகிறது அது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. எல்லாரும் அந்த ed ஆட் பண்ணுறதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும் பொழுது ஏன் வந்து ஒரு இர்ரெகுலர் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ப் வந்து நமக்கு இருக்குது, இதெல்லாம் ஏன் சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும். இதெல்லாம் ஏன் நம்ம ed ஆட் பண்ணலை அப்படின்னு கேட்கலாம். தி ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். இந்த இர்ரெகுலர் லிஸ்ட்டில் இருக்க வேர்ப்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக புழக்கத்தில் இருந்ததால் இந்த வேர்ப்ஸ்லாம் வந்து சீக்கிரம் சேஞ்ச் ஆகலை. மக்கள் வந்து சீக்கிரம் இதை மாற்றலை, அதை இருக்கிறது வந்து அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஒரு சின்ன லிஸ்ட் ஆஃப் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இருக்குது.
இப்போ காலம் போக போக இந்த வேர்ப்ஸ் கூட மாறலாம். ஏன்னா இப்போவே ஒரு சில வேர்ப்ஸ் இந்த இர்ரெகுலர் லிஸ்ட்டில் இருக்க ஒரு சில வேர்ப்ஸை வந்து இடி யூஸ் பண்ணி நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லேர்ன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 2 இதுலையும் சொல்லலாம். லேர்ன்ட்டுன்னு சொல்லலாம், லேர்ன்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ட்ரீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரீம்ட், ட்ரெம்ட் ரெண்டுமே வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்போ ஸ்பாயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பாயில்ட், ஸ்பாயில்டு. ஸோ இப்போ பாருங்கள், இது எல்லாமே இர்ரெகுலர் கேட்டகரியில் இருக்க வேர்ப்ஸு, பட் இடி போட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி போக போக வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ ஊனோஸ். ஸோ இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்றது அந்த காலத்து இங்கிலீஷ்லேருந்து அப்படியே வந்தது. இது வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பட் ஃபார்ச்சுனேட்லி இந்த இர்ரெகுலர் வேர்ப்ஸ் வந்து நிறையா நமக்கு கிடையாது. இது ஒரு சின்ன லிஸ்ட்டு தான். ஒரு ஃபேமஸான கிராமர் புக் படி we've got only 250 irregular verbs. அரௌண்ட் 250 தான் இருக்குது. இந்த ஒரு சின்ன லிஸ்ட்டை மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் இருக்க வரைக்கும் ஒரு வேர்பு கூட இடி ஆட் பண்ணுமா பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு டவுட்டே நமக்கு வராது. இந்த லிஸ்ட்டை தவிர வேறு எந்த வேர்பு நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் கண்ணை மூடிட்டு நீங்கள் இடி ஆட் பண்ணிடலாம் பாஸ்ட்டில், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக எழுதும்பொழுது. ஸோ இந்த 250 வேர்ப்ஸை வந்து ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து படிச்சிட முடியும். இதில் நிறைய வேர்ப்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு எக்ஸ்போஷர் இருக்கிறதால we may already know many of the words. இப்போ ஒரு சில வேர்ப்ஸ் தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் 2 டைம் அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஐடியா கிடைச்சிடும். அண்ட் இந்த 250 வேர்ப்ஸில் நிறையா வேர்ப்ஸில் வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸ் மட்டும்தான் அடிஷ்னலாக ஆட் பண்ணுவோம். டேக் எடுங்களேன், இதனோட பாஸ்ட் என்ன? டுக், டேக்கன். இப்போ we've got other words here. Undertake, overtake, mistake. இப்போ பாருங்க, எல்லா இதுலையும் கடைசியில் டேக் இருக்கு, முன்னால் அந்த ப்ரிஃபிக்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கு. அண்டர்டேக், ஓவர்டேக், மிஸ்டேக். இப்போ இதை பாஸ்ட்ல எழுதுறதுக்கோ இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதுறதுக்கோ புதுசாக நம்ம போயிட்டு படிக்க தேவையில்லை. டேக்கோட அதே ஃபார்ம்ஸ் தான் இங்கேயும். அண்டர்டேக், அண்டர்டுக், அண்டர்டேக்கன். மிஸ்டேக், மிஸ்டுக், மிஸ்டேக்கன். ஓவர்டேக், ஓவர்டுக், ஓவர்டேக்கன். ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ப்ஸ் இருக்கு. ஸ்டாண்ட், ஸ்டுட், ஸ்டுட், அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டுட், அண்டர்ஸ்டுட். ஸோ ஈஸியாக நம்ம வந்து படிச்சிட முடியும். ஒரு டைம் இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா காலம் முழுக்க நீங்கள் இதை பற்றி கவலையே பட தேவையில்லை. இன்னொரு முக்கியமான காரணம், இதை ஏன் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லிஸ்ட் வந்து அந்த காலத்து இங்கிலீஷ்லேருந்து அப்படியே வந்தது. அதனால் இது வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகாது, இது அப்படியே தான் இருக்கும். ஸோ சேஞ்ச் ஆகாது இந்த சென்ஸ், புதுசாக இது கூட எந்த வேர்ப்ஸும் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஏதாவது புதுசாக ஒரு வேர்டை காயின் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜ் வந்து புதுசாக வேர்டை பாரோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் வந்து ரெகுலர் கேட்டகரியில் தான் ஆட் ஆகுமே தவிர இர்ரெகுலரில் வந்து நமக்கு ஆட் ஆகாது. இர்ரெகுலர் லிஸ்ட் வந்து சேஞ்சே ஆகாது. நமக்கு நிறையா ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸே இருக்குது. இப்போ கூகுள் இருக்குது. இப்போ கூகுள்ன்றது வேர்பா டிக்ஷனரியில் ஆட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பாஸ்ட்டில் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வி யூஸ் கூகுள்ட். இடி நம்ம அந்த லாஸ்ட்டில் இடி இருக்குது, அவ்வளோதான். இங்கே இருக்கிறதால டி மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் லாஸ்ட்டில். ட்வீட் இருக்குது, ட்வீட்டட் அப்படிங்கிறோம். இப்போ எலான் மஸ்க் வந்து ட்விட்டர் வாங்கி எக்ஸ்ன்னு மாற்றிட்டாரு. இப்போ எக்ஸ்ன்னு சொல்லுவோமான்னு தெரியல நாம. பட் அந்த ரீட்வீட்டட் அப்படின்றத வந்து ரீபோஸ்டட் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ புதுசாக ஏதாவது வர வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், கடைசியில் இடி இருக்க மாதிரி தான் நம்ம பாஸ்ட்டில் எழுதுகிறோம். அதனால் இந்த இர்ரெகுலர் லிஸ்ட் வந்து எப்போவுமே மாறாது. ஸோ அதனால் இந்த இர்ரெகுலர் வேர்ப் லிஸ்ட்டை எப்படியாவது மனப்பாடம் பண்ணிட்டுங்க. இதுதான் நமக்கு ஒரு பேஸ், இதுதான் அடித்தளம். ரொம்ப பேசிக்கான ஒரு இது இல்லாமல் நம்ம அடுத்து எதுவுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி சொல்லிட்டு ரொம்ப ஈஸி. ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து படிச்சிட முடியும். இருக்கிறதே ஒரு 250 வேர்ப்ஸ் தான். இதில் நிறையா ப்ரிஃபிக்ஸ் போட்டு இருக்கு. 2 டைம் 3 டைம் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெளிவாக ஆகிடும். இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வேர்பை பாஸ்ட்டில் எழுதுறதுக்கோ இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதுறதுக்கோ எந்த ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் இருக்காது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.